96% மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு. ஸ்ரீ சாய்ராம் பாலிடெக்னிக் காலேஜ் விஸ்தாம்பரம். தொடர்புக்கு 9789054642. தமிழகத்தின் 26வது ஆளுநராக RN ரவி சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இவ்விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், அமைச்சர்கள், MLA-க்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு 8வது வரிசையில் இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது புரோட்டோகால்ஸ் அடிப்படையில். மற்றும் அதிமுக சார்பில் KP முனுசாமி, வைத்திலிங்கம், வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இம்முறை கொரோனா காரணமாக ஆளுநர் மாளிகையில் திறந்த வெளியில் பந்தல் அமைத்து விழா எளிமையான முறையில் நடைபெறவுள்ளது. 500 நபர்களுக்கு மட்டுமே விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை ஒட்டி பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் 26வது ஆளுநராக RN ரவி பதவியேற்க இருக்கிறார். சற்று நேரத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த RN ரவி 2019ஆம் ஆண்டு முதல் நாகாலாந்து ஆளுநராக இருந்திருக்கிறார். மேலும் பிரதமர் அலுவலகத்திலும் பணிபுரிந்திருக்கிறார். IPS அதிகாரியாகவும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்திருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தின் ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தின் புதிய ஆளுநராக RN ரவி inform you that the Honorable Chief Justice of Madras High Court, the Honorable Chief Minister of Tamil Nadu, and the Honorable Governor Designate is here to take part in the grand swearing-in ceremony. We welcome you all with a happy heart. Tamil Nadu ஆளுநராக பதவியேற்க உள்ள நாகாலாந்து மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களும் வரவேற்று விழா மேடைக்கு அழைத்து வருகிறார்கள். We once again extend a hearty welcome to the Honorable Governor Designate, Honorable Chief Minister and Honorable Chief Justice. The swearing-in ceremony will now commence. We request you all to raise for the national anthem played by the police music band, followed by the Tamil Thai Varthu. கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற கெத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
With your permission, sir, may we begin the proceedings? With your permission, sir, the President's warrant of appointment may now be read. A warrant of appointment signed by the President of India on the 9th day of September 2021. By virtue of the power vested in me by Article 155 of the Constitution of India, I, Ramnath Kovind, President of India, hereby appoint Sri R.N. Ravi to be the Governor of Tamil Nadu with effect from the date he assumes charge of his office. Given at Rashtrapati Bhavan, New Delhi, this 9th day of September in the year 2021, 18th Bhadrapada, 1943 Saka, in the 72nd year of the Republic of India. Are you pleased, sir, to take the oath of office? I, Ravindra Narayan Ravi, do swear in the name of God do swear in the name of God that I will faithfully execute that I will faithfully execute the office of Governor of Tamil Nadu the office of Governor of Tamil Nadu and will to the best of my ability and will to the best of my ability preserve, protect and defend the Constitution and the law, preserve, protect and defend the Constitution and the law, and that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. To the service and well-being of the people of Tamil Nadu. தமிழகத்தின் 26வது ஆளுநராக ஆர்.என். ரவி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். Ladies and gentlemen, with your permission, sir, may we now close the proceedings? Ladies and gentlemen, the Honorable Chief Minister will now present a book to the Honorable Governor of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Honorable Chief Minister will now present a shawl to the Honorable Lady Governor. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநரின் துணைவியர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். Now Honorable Chief Justice of Madras High Court will present a bouquet to the Honorable Governor of Tamil Nadu. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Honorable Chief Justice will now present a bouquet to the Honorable Lady Governor. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் மாண்புமிகு ஆளுநரின் துணைவியர் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கி தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Ladies and gentlemen, we request you all to raise for the national anthem.
मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे दागे सब शय दादा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे। The Honorable Chief Minister will now introduce the Honorable Speaker of the Tamil Nadu Legislative Assembly and the Council of Ministers to the Honorable Governor. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தின் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் 26வது ஆளுநராக RN ரவி பதவியேற்றிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக RN ரவி பதவியேற்றிருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? இது ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு 5 ஆண்டு காலம் அவருடைய முன்பு இருந்த கவர்னருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததை ஒட்டி இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது புதிய கவர்னர் என்பது புதிய அரசாங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் புதிய கவர்னர் பதவி ஏற்பது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. கவர்னர் அரசமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு எதையும் செய்ய முடியாது. அவர் செய்கிற எல்லா நடவடிக்கைகளும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். அதனால அது குறித்து அச்சமோ புரளிகளோ தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சில கருத்துக்களை அவர் சொல்லக்கூடும். நாட்டினுடைய மொத்த நலனை கருதி தமிழ்நாட்டினுடைய பார்வை என்பது ஒன்றாக, நாட்டினுடைய பார்வை என்பது ஒன்றாக இருக்கும்போது அவர் ஒரு நாட்டினுடைய பார்வை மனதில் கொண்டு சில கருத்துக்களை கூறக்கூடும். ஆனால் அதற்கெல்லாம் இன்னும் நாட்கள் இருக்கிறது. அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை குறித்து ஊகங்களின் அடிப்படையில் நாம் பேச முடியாது. ஆனால் புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், வரவேற்போம். அவர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் இந்தியாவுடைய நலனுக்கும் உரிய பங்களிப்பை செய்வார் என்று நாம் நம்புவோம். புதிய ஆளுநர் பதவியேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் என நம்ம எதிர்பார்க்கலாம் அவரின் மூலமாக. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே தமிழ்நாட்டிற்குரிய சலுகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை என்பதற்காக எதுவும் மறுதளிக்கப்படவில்லை, எதுவும் வஞ்சிக்கப்படவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்ன பின்ன இருக்கலாம். நிதி வெடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமைகளின் அடிப்படையில் சற்று முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் பெரிய அளவில் அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. புதிய ஆளுநர் சலுகைகள் பெற்று தருவதற்கு என்பதற்கு அவருடைய பதவியினுடைய வரம்புகளுக்குள் அதற்கு இடமில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சில விஷயங்களை அவர் பரிந்துரை செய்யலாம். ஆனால் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது மத்திய அரசு தான் எடுக்கும். இவருடைய பரிந்துரையின் மாத்திரம் அரசு முடிவு எடுத்துவிட முடியாது. அதனால அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமாலன். தமிழகத்தின் 26வது ஆளுநராக RN ரவி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்க தமிழகத்தின் 26வது ஆளுநராக RN ரவி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தின் 26வது ஆளுநராக திரு RN ரவி பதவியேற்றிருக்கிறார். உங்களுடைய கருத்து? தமிழகத்தின் புதிய ஆளுநருக்கு நமது வரவேற்பு. புதிய ஆளுநர் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம். வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த வகையிலே நாம் வரவேற்கிறோம். ஆனால் வரும்போதே சில சர்ச்சைகளுடன் ஆளுநர் வருகிறார். அதையும் மறுப்பதற்கில்லை. அந்த சர்ச்சைகளுக்கு இடம் அளிக்காத வகையிலே அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்று நம்புவோமாக. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் என்று இன்றைய தேதிக்கு ஆளுநர் மாளிகையிலே நிலுவையிலே இருக்கிற விஷயங்களை அவர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
குறிப்பாக எழுவர் விடுதலை 1, 2 நீட் தேர்வு ரத்து விலக்கு கோருகிற மசோதா. இந்த இரண்டும் தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமானவை. ஆளுநர் மாளிகையிலே நீண்ட காலமாக அவை நிலுவையிலே இருக்கின்றன. குறிப்பாக எழுவர் விடுதலை. ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் அரசுக்கு அதன் எண்ணத்திற்கு மாறாக அவர் செயல்படக்கூடாது என்பது நமது எதிர்பார்ப்பு. சென்ற ஆளுநர் ஆய்வு நடத்த கிளம்பி அதனால் விளைந்த சர்ச்சையெல்லாம் நமக்கு நினைவிருக்கிறது. புதிய ஆளுநர் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. என்னதான் அவர் மத்திய அரசின் பிரதிநிதியாக இங்கு வந்தாலும் தமிழ் மாநிலத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்களின் உணர்வோடு அவர் ஒன்றி பழக வேண்டும். எத்தனையோ ஆளுநர்கள் இங்கு தமிழ் மக்களின் நல்ல நம்பிக்கையை பெற்று நமது வாழ்த்துக்களோடு அவர்கள் பணியிலிருந்து திரும்பி இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு முன்னுதாரணத்தை புதிய ஆளுநர் படைக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ஷாம். 96% மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஸ்ரீ சாய்ராம் பாலிடெக்னிக் காலேஜ் விஸ்தாம்பரம். தொடர்புக்கு 9789054642.